7 வீரர்கள் டக் அவுட். 27 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன மேற்கிந்திய தீவுகள் அணி. ஆஸ்திரேலிய அணி மேற்கிந்திய தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 டெஸ்ட் போட்டிகள் மற்றும் 5 T20 போட்டிகளில் விளையாட உள்ளது. முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் வென்று ஏற்கனவே தொடரை ஆஸ்திரேலிய அணி வென்றுள்ள நிலையில் கடைசி டெஸ்ட் போட்டி கிங்ஸ்டன் மைதானத்தில் கடந்த ஜூலை 12ஆம் தேதி துவங்கியது. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 225 ரன்கள் எடுத்தது. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி தனது முதல் இன்னிங்ஸில் 143 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 85 ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி 121 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி அதிர்ச்சியை அளித்தது. 206 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கியது மேற்கிந்திய தீவுகள் அணி. சொந்த மண் வேறு என்பதால் எப்படியும் ஆறுதல் வெற்றி பெற்று விடுவார்கள் என மேற்கிந்திய தீவு ரசிகர்கள் நம்பிக்கையோடு காத்திருந்தனர். ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெறும் 27 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இரண்டாவது மிக குறைந்த ஸ்கோராகும். 1955இல் இங்கிலாந்து அணிக்கு எதிரான நியூசிலாந்து அடித்த 26 ரன்கள் என்ற மிக குறைந்த டெஸ்ட் ஸ்கோரை வெஸ்ட் இண்டீஸ் அணி நூலிழையில் தாண்டியுள்ளது. 27 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியதன் மூலம் டெஸ்ட் வரலாற்றில் தனது குறைந்தபட்ச ஸ்கோரை பதிவு செய்தது. இதற்கு முன்பு இதே மைதானத்தில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக 47 ரன்கள் எடுத்ததே மேற்கிந்திய தீவுகள் அணியின் குறைந்தபட்ச ஸ்கோராக இருந்தது. மேற்கிந்திய தீவுகள் அணியின் இந்த போட்டியில் தனது இரண்டாவது இன்னிங்ஸில் 27 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி ஒருபுறம் என்றால் மறுபுறம் 7 வீரர்கள் ஒரே இன்னிங்ஸில் டக் அவுட் என மற்றொரு மோசமான சாதனையும் பதிவு செய்துள்ளது. டெஸ்ட் வரலாற்றில் ஒரே இன்னிங்ஸில் 7 வீரர்கள் டக் அவுட் ஆனது இதுவே முதல் முறையாக உள்ளது. தனது 100வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆடிய ஆஸ்திரேலிய வேகப்பந்து பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் வெறும் 9 ரன்கள் மட்டும் விட்டுக் கொடுத்து 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்த போட்டியின் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது 400வது விக்கெட்டையும் எட்டினார். மேலும் வெஸ்ட் இண்டீஸ் அணி ரசிகர்கள் துயரத்தையும் மேலும் அதிகரிக்கும் விதமாக ஸ்காட் போலண்ட் இரண்டாவது இன்னிங்ஸில் ஹாட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை 3-0 என்ற கணக்கில் முழுமையாக ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியுள்ளது. இந்த நிலையில் இரு அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் தொடர் வருகிற ஜூலை 20ஆம் தேதி துவங்க உள்ளது. தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.